ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 8th ஸ்டாண்டர்ட் தங்கங்களா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? என்கிட்ட கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அக்கா இங்கிலீஷ் கொஷின் போடுங்க, மேக்ஸ் கொஷின் போடுங்க, சயின்ஸ் கொஷின் போடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா? நம்ம இங்கிலீஷில் தேர்டு டேர்முக்கு 3ஆம் இடைப்பருவ தேர்வுக்கு வந்துட்டு நம்ம உள்ள இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். லெசன் 6, 7, 8 சரிங்களா? இதுதான் நமக்கு வந்து தேர்ட் மீட்டம்க்கு உள்ள போர்ஷன். ஃப்ரெண்ட்ஷிப், லெசன் இன் லைஃப், ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், சைபர் சேஃப்டி அண்ட் மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக், த மிஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்ட், ஜாக் அண்ட் த பீன்ஸ்டாக். பார்க்கலாமா? பேஜ் நம்பர் 151 ரோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த லெசன் எடுத்துக்கோங்க. இதில் எப்பவும் போல தான் 1 மார்க்ஸ் வந்துட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. சினானியம்ஸ் அண்ட் ஆண்டனியம்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணிடக்கூடாது, இதை படிச்சுக்கோங்க, சரிங்களா? அது பேஜ் நம்பர் 156 வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின் இன் 1 or 2 words. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர் கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின் இன் 100 words. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? காமன்லி கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ், இதே இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இதில் 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸில் வந்துட்டு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பேஜ் நம்பர் 157 வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் யூஸிங் அப்ராப்ரியேட் கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ். இதில் வந்துட்டு ஏதாவது ஒன்று கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்துட்டு இந்த 2 கொஷின் வந்துட்டு ப்ரீவியஸ் அண்டு அதுக்கு முன்னாடி உள்ள கொஷின் பேப்பரில் இருந்துச்சு, ஓகேங்களா? அடுத்த ஆனகிராம் இதையும் பார்த்துக்கோங்க, அதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்துக்கோங்க 157. அடுத்து வந்துட்டு 158 உள்ள எக்ஸசைஸையும் பார்த்துக்கோங்க. ஆன்டிகிராம் இதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அண்டு பேஜ் நம்பர் 167 சேஞ்ச் த ஃபாலோவிங் இன்டு டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். இதில் வந்துட்டு இதில் 1 2 கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? 167. அடுத்து 168 டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் கிராமர் போர்ஷனில் இந்த கொஷின்ஸ் வந்துட்டு நமக்கு கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை நீங்கள் ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபுல்லாக எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த எக்ஸசைஸையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. டி பேஜ் நம்பர் 168. பேஜ் நம்பர் 169 பார்த்தீங்கன்னா சேஞ்ச் த ஃபாலோவிங் இன்டு டைரக்ட் ஸ்பீச். இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்துட்டு நமக்கு கொஷின்ஸ் வந்துட்டு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இந்த Sherlyn receives postcard from her friend Pushpa, whose holidays in the Sri Lankan. She calls the friend Galan to tell him what Pushpa has written. Help her by filling the blanks using the reported speech. இதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க 5 மார்க்ஸில். அடுத்து லெசன் இன் லைஃப் போயமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா போயம் வந்துட்டு ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எந்த 4 லைன்ஸ் நம்ம கேட்டாலும் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக இம்பார்ட்டன்ட் எந்த இடத்துல அப்பாஸ்டபிள் கமா வருது, அந்த குட்டி கமா, அந்த ஃபுல் ஸ்டாப், இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 2 ஆத்தர் நேம் வந்துட்டு நம்ம மெயினாக எழுதணும், சரிங்களா? எந்த 4 லைன் எழுதினாலும் ஆத்தர் நேம் எழுதணும், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு 172 பேஜ் நம்பர் 172 பார்த்தீங்கன்னா கம்ப்ரஹென்ஷன் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. வாட் இஸ் பிளான்டிங் ஆஃப் ஃப்ளவர் கம்பேர்டு டு? வாட் டஸ் த டைனியஸ்ட் கிரியேச்சர் நீட்? வாட் டூ த ஸ்மாலஸ்ட் கிஃப்ட் டிசர்வ்? இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 7th கொஷின் வந்து பேராகிராஃப் கொஷினில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் த ப்ரைஸ் ஹேவிங் ஃப்ரெண்ட் லைக் பிளான்டிங் எ ஃப்ளவர். அடுத்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்துட்டு எக்ஸசைஸ் வந்துட்டு பேஜ் நம்பர் 173 வந்து பார்த்தீங்கன்னா 4th கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்துட்டு ஃபஸ்ட்டு, செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து சப்ளிமெண்டரியில் வந்துட்டு அதில் இருக்கிற சின்ன சின்ன எக்ஸசைஸை பார்த்துக்கோங்க. அதில் வந்து 2 மார்க் 3 மார்க்கில் 1 2 கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூனிட் 7 ரோஸ் சைபர் சேஃப்டி. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 வேர்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. சினானியம்ஸ் ஆண்டனியம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸையும் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 186. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஷின் ஆன்சர் 186 வந்து பார்த்திங்கன்னா ஒய் டிட் கிளாடின்ஸ் மாம்ஸ் ஆஸ்க் ஹிம் டு ப்ரௌஸ். அடுத்து செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், தேர்ட் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட், அடுத்து 8th இம்பார்ட்டன்ட். ஆன்சர் த ஃபாலோவிங் இன் அபவுட் 100 வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு, செகண்ட் இது ரெண்டுமே ரிப்பீட்டட் கொஷின், இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க.
அடுத்து வெக்காபுலரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 187ல் பிரிட்டிஷ் அண்டு அமெரிக்கன் இங்கிலீஷ் இதில் வந்துட்டு 2-3 மார்க்ஸ் கேட்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிரிட்டிஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து டார்ச்னா ஃப்ளாஷ் லைட்டு, மொபைல் ஃபோனா செல்ஃபோன், பின்னுனா ட்ராஷ் பேக், ட்ராஷ் கேன், லாரினா ட்ரக்கு, இந்த டிஃப்ரென்ஸ் படிச்சுக்கோங்க. இதில் உள்ள எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. நமக்கு இதில் வந்துட்டு 2-3 மார்க்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஸையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? 188. ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும், லாங்குவேஜ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன் வேர்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு எதையும் ஸ்கிப் பண்ண வேணாம். 190 பேஜ் நம்பர் 190ல் காமன் இன்ஃபர்மேஷன்ஸ் இன் இங்கிலீஷ் இந்த இதை படிச்சுக்கோங்க. சரிங்களா? அன்எம்ப்ளாய்டு, பிட்வீன் ஜாப்ஸ் இது வந்துட்டு கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைட் அ லெட்டர், அதாவது இமெயில் லெட்டர் 191ல் ரைட் அ ஃபார்மல் இமெயில் டு சுந்தர் பிச்சை CEO ஆஃப் கூகுள் ரெக்வஸ்டிங் ஹிம் ஃபார் அன் அப்பாயின்மெண்ட் டு இன்டர்வியூ ஹிம். இது வந்துட்டு ரிப்பீட்டட் கொஷின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துக்கோங்க. அடுத்துட்டு 195 வந்துட்டு fill in the blanks with suitable tags. இது கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 196 எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு fill in the blanks suitable tags இதையும் பார்த்துக்கோங்க. இதில் உள்ள எக்ஸசைஸ் எதையுமே நம்ம ஒரு ரீட் அவுட் பண்ணால் போதும், நமக்கு படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து 197 சிம்பிள் சென்டென்ஸு, சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். இதில் வந்துட்டு இந்த தேர்ட் ஒன் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள். இதில் வந்துட்டு இந்த 2 லைனுமே இம்பார்ட்டன்ட். காம்பவுண்ட் சென்டென்ஸில் வந்துட்டு நமக்கு கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 198ல் பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு. இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இதையும் பார்த்துக்கோங்க. மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக். அடுத்து 199 பேஜ். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி கேட்பாங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ், அதாவது இந்த பேரா நமக்கு கொடுத்துருவாங்க. ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைமிங் ஸ்கீம் அண்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம தமிழில் வந்துட்டு எதுகை முனைச்சொற்கள் கேட்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் கேட்பாங்க. ஸோ இந்த 2 பேராவையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 202 202ல் வந்து பார்த்திங்கன்னா பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் த போயம். இதையும் இந்த மேட்சையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ மேட்சையும் நமக்கு கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்டரி பேஜ் நம்பர் 210ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்லப்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா 211ல் நேம் த ஸ்பீக்கர், இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த எக்ஸசைஸையும் பார்த்துக்கோங்க. பேஸ்ட் ஆன் ரீடிங் த டெக்ஸ்ட் லிஸ்ட் அவுட் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் த யூஸிங் கம்ப்யூட்டர்ஸ், இதுவும் இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து அவ்வளோதான். யூனிட் லெசன் 8 ப்ளே ஜாக் அண்ட் த இன்ஸ்டாக். இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஒய் வாஸ் ஜாக்ஸ் மதர் ஆங்க்ரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 5th கொஷின் வாட் டிட் த கெயின் ஈட் ஃபார் மீல். 6th கொஷின் வேர் டிட் ஜாக் ஹைட் வென் ஹீ சா த கெயின்ட். அடுத்து 8th கொஷின் வாட் டிட் ஹென் டூ வென் ஜாக் பிக்ட் இட் அப். அடுத்து 10th கொஷின் ஒய் டிட் ஜாக் ஆஸ்க் ஃபார் ஆஸ்க். இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமன்லி யூஸ்டு பஞ்சுவேஷன். இந்த பஞ்சுவேட்ஸ் இந்த கமா இதெல்லாம் போடுறது, இதில் எல்லாத்துலேயுமே எல்லா எக்ஸசைஸையுமே பார்த்துக்கோங்க. செமி கோலன், கோலன், ஃபுல் ஸ்டாப். இதில் வந்துட்டு நமக்கு 5 மார்க்ஸில் வந்துட்டு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லா பஞ்சுவேஷன் மார்க்கையுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 223ல் வந்து பஞ்சுவேஷன் த ஃபாலோவிங் சென்டென்ஸ், இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வென் இஸ் யுவர் பர்த்டே இதையும் பார்த்துக்கோங்க. யூஸ் அப்ராப்ரியேட் பங்க்சுவேஷன் மார்க் கம்ப்ளீட்ஸ் த சென்டென்ஸ், இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அதில் கொஷின் கேட்பாங்க. அண்ட் பிக்சர் காம்போசிஷன் கொடுத்து அதில் கொஷின் கேட்பாங்க. ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கேட்பாங்க. ஸ்பீச் வந்து சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட் கேட்பாங்க. அனகிராம், அமெரிக்கன் இங்கிலீஷ், அந்த பஞ்சுவேஷன், இது எல்லாமே 1 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. அதோட கொஷின் ஆன்சர் படிச்சுக்கோங்க. பேராகிராஃப் அண்ட் லெட்டர், அந்த இமெயில் லெட்டரை படிச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு இதோட அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லபடியாக எக்ஸாம்ஸ் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ.